பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்து உங்களை அதிகமாய் நேசிக்கிறார். அதனால தான் தினமும் உங்களோட பேசுகிறார். எப்படி சந்தோஷமாக இருக்கிறீங்களா? ஒரே போராட்டமாக இருக்குதா? உலக வாழ்க்கைனாலே போராட்டம் தான். ஆனால் பயப்படாதங்க, ஆண்டவர் கூட இருக்கிறார்ல. இல்லைங்க, தாங்கி கொள்ள முடியாத அளவுக்கு பிரச்சனை, போராட்டத்துக்கு மேல் போராட்டம் அப்படின்னு நினைக்கிறீங்களா? இல்லை, நீங்கள் தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு காரியம் 1 யோவான் 4:4 சொல்லுகிறது, உலகத்தில் இருக்கிற சாத்தானை காட்டிலும் உங்களில் இருக்கிறவர் பெரியவர், நமக்குள் இருக்கிற இயேசு பெரியவர். உங்களுடைய பிரச்சனை காட்டிலும், போராட்டங்களை காட்டிலும், தேவைகளை காட்டிலும் இயேசு பெரியவர். பிறகு எதுக்கு பயப்படணும்? அந்த வசனம் உலகத்தில் இருக்கிறவனை காட்டிலும். உலகத்தில் இருக்கிறவன் யாரு? பிசாசு, சாத்தான். அவனுக்கு உலகத்தின் அதிபதி என்று ஒரு பெயரும் இருக்கிறது. இயேசுவே சொல்லுகிறார், உலகத்தின் அதிபதி வருகிறான். என்னங்க சொல்றீங்க அப்படின்னு நினைக்கிறீங்களா? இந்த உலகத்தை சிருஷ்டித்தவர் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. அவர் மூலமாக தான் உலகமே சிருஷ்டிக்கப்பட்டது. பிறகு எப்படி சாத்தான் உலகத்தின் அதிபதி ஆனான்? அதாவது ஆண்டவர் முழு உலகத்தை உண்டாக்கி அழகான இந்த உலகத்தை மனிதன் கையில கொடுத்தார். இது உனக்காக உண்டாக்கப்பட்ட உலகம், நீ எல்லாத்தையும் ஆண்டு அனுபவித்த மகிழ்ச்சியா இருக்கணும் அப்படின்னு மனுஷன் கையில கொடுத்தார். அன்றைக்கு வியாதி இல்லை, பிரச்சனை இல்லை, பயம் இல்லை, மரணம் இல்லை, நல்ல ஒரு வாழ்க்கையை தான் மனிதனுக்கு அமைத்து கொடுத்தார். ஆனால் இந்த சாத்தான் என்ன பண்ணினா, அவன் விழுந்து போன தூதன், அவன் பிசாசாய் மாறிட்டான். இந்த ஆண்டவர் உண்டாக்கின மனிதன் கையிலிருந்து உலகத்தை பறித்து கொள்ள வேண்டும் என்று மனிதனை பாவம் செய்ய வைத்து, தேவனுடைய கற்பனையை மீற வைத்து, ஏமாற்றி உலகத்தை தனக்கு சொந்தமாக்கி கொண்டான். அவன் திருடன். பாருங்க, மனிதன் கையிலிருந்து உலகத்தை திருடி கொண்டு அவன் நான் தான் இந்த உலகத்தின் அதிபதி, ஆட்சி செய்வேன் என்று கிரியை செய்கிறான். அப்படித்தான் இந்த அடுத்தவங்க சொத்தை அபகரித்து கொள்றாங்களே சிலர், ஏன் சொத்துன்னு சொல்லி. அதே மாதிரி தான் சாத்தான் மனிதன் கையில கொடுத்த இந்த உலகத்தை அபகரித்து கொண்டான். ஆனால் மனிதனுக்கு திரும்ப அந்த உலகத்தை கொடுக்கத்தான் தேவன் மனிதனாய் வந்து சிலுவையிலே மரித்து சாத்தானை ஜெயித்தார். அவர் ஜெயித்து விட்டார். பிசாசை ஜெயித்ததுனால இனிமே அவன் நம்மளை மேற்கொள்ள முடியாது. அவனை காட்டிலும் நம்மோடு இருக்கிற இயேசு பெரியவர், உங்களோடு இருக்கிற இயேசு பெரியவர். தைரியமா சொல்லுங்க, சாத்தானே, எனக்கு விரோதமா நீ ஒன்னை ஜெயிக்க முடியாது. உன்னை காட்டில எனக்குள் இருக்கிற இயேசு பெரியவர். நீ எத்தனை போராட்டத்தை கொண்டு வந்தாலும், எத்தனை நெருக்கத்தை கொண்டு வந்தாலும் என்ன உன்னால ஜெயிக்க முடியாது. நான் உன்னை ஜெயிப்பேன். என் கூட இருக்கிற இயேசு பெரியவர். தைரியமா சொல்லுங்க, இயேசுவே, நீர் என்னோடு இருக்கிறீர், நீர்